அன்றாட வாழ்க்கை பதிவில் இன்னைக்கு 4 எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். அதிகாலையில் இருந்துச்சு அதிவேகமாக கிளம்பி உலக நாயன் கடையில் ஒரு அசதலான ஒரு காஃபி போட்டுட்டு திரும்ப அதிவேகமாக நம்ம ஹாஸ்டலுக்கே திரும்ப வந்துட்டோம். இன்னைக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் குளியல் அப்படியே தாத்தா கடையில் 3 முட்டை பார்சல் போட்டு தாத்தாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். வீடியோ எடுக்கிறேன் பேரில் ஆரோ கோளாறில் ட்ரைபாட் உடச்சிட்டேன். நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெட்டில் முட்டையை போட்டு தொட்டு பார்த்தா சாக்கடிக்குது. சரி, கல்லூரி நாளைக்கு திறக்கிறனால கல்லூரி சீருடையும் கொஞ்சம் உள்ளாடைகளையும் துவச்சிட்டு அப்படியே மதிய வேலைக்கு 3 முட்டையும் ஒரு சக்கரவள்ளி கிழங்கையும் சாப்பிட்டு மீள முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் உலக நாயகத்துக்கு தெரியாம அவன் பிரியாணி எடுத்துட்டு அபேஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன பையன் வரப்போற அங்கிள்ஸ் எல்லாம் சேரில் அடிக்க வந்தான். அவனே ஒரு ஷூட்டப் எடுத்துட்டு நம்ம ட்ரைபாடுக்கு ஒரு சின்ன சிகிச்சையும் பண்ணிட்டு அப்படியே மாலை வேலையில அருமையான சன்செட்டை பார்த்து நம்ம ஒர்க் அவுட் செஷனே தொடங்கிட்டேன். இன்னைக்கு புஷ்அப் செட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வந்துச்சு. ஒரு செட்டுக்கு 15 ரெப்ஸ் போட்டேன். ரெசிஸ்டன்சி பேண்ட் யூஸ் பண்ணி 7 புல்லப்ஸ் எடுத்தேன். கூட சீக்கிரத்தில் 7 புல்லப்ஸையும் ரெசிஸ்டன்சி பேண்ட் இல்லாமல் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய வந்துச்சு. ஹேண்ட் ஸ்டாண்டில் கொஞ்சம் செவரு ஒட்டாமல் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண லாஸ்ட்டாக இந்த ஒர்க் அவுட் செஷனை முடிக்கிற விதமாக ஒரு செட்டுக்கு 100 கவுண்ட் வச்சு ஸ்கிப்பிங்காக பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர் ஒருத்தர் நம்மளை சப்போர்ட் பண்ணுற விதமாக நல்லா கமெண்ட் போட்டிருந்தாரு. அப்படியே இட்லி சட்னியை சாப்பிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கல்லூரி வேலை இருந்தனால அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு பதிவாக முடிச்சுக்கிட்டேன். ஜாலியாக